ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! என் ஜிம் மெம்பர்ஷிப் முடியறதுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன போட்டுறலான்ற சீரிஸ்ல இது டே 36 அண்ட் 37. டே 36 அண்ட் 37ல சுவாரஸ்யமா எதுவுமே நடக்கல. சுவாரஸ்யமா நடந்ததெல்லாம் ஒண்ணு தான். அது நான் தான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி 35 டேஸ் தாண்டி வந்துட்டேன். ஸோ இனிமே டெய்லி மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங் போலான்னு இருக்கிறேன். அதில இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. இனிமே நான் டெய்லி வாக்கிங் பண்ணலாம். "ஏன்டா நீ வாக்கிங் போல?" அப்படின்னு என் சட்டைய புடிச்சு கேளுங்க டிஎம்ல. சக்கரை கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா சர்க்கரையே போடல. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். காமெடி பண்ணாத. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்ஸை ஹாட் வாட்டரில் குக் பண்ணி சாப்பிட்டேன். நிஜமாவே செம்மையா இருந்துச்சு. எனக்கு மில்கில் போட்டு சாப்பிட்றதுக்கும் தண்ணியில் போட்டு சாப்பிட்றதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா மெயின் காரணம் வே ப்ரோட்டீன் நினைக்கிறேன். இந்த 2 நாளுமே நான் ஜிம்முக்கு போனேன். ஆனால் டே 36ல இன்ட்ரோவர்ட் ஈஸ்வர் வெளியில் வந்ததுனால என்னாச்சுன்னு தெரில. அன்றைக்கி ஜிம்மில் கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வீடியோவே எடுக்கல. ஸோ டே 37 கிளிப்ஸை மட்டும் ஆட் பண்ணுறேன். இன்னைக்கு ஜிம்மில் செஸ்ட் அண்ட் ஷோல்டர் டே தான். மார்னிங்கே வாக்கிங் போயிட்டு வந்ததுனால எனக்கு செம்ம டயரிங்காக இருந்துச்சு டேவே. இது ஃபர்ஸ்ட் டேன்றதுனால இப்படி இருக்கா, இல்லை ஜென்ரலாகவே இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரில. டெய்லி வாக்கிங் போகிற யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். என்னதான் டயரிங்காக இருந்தாலும் நான் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணேன். எப்படின்னா என்னோட வெயிட்ஸும் ரெப்ஸும் எதுவுமே ட்ராப் ஆகாமல் ரெகுலராக நான் என்ன வெயிட்டில் புஷ் பண்ணணும் அந்த மாதிரியே புஷ் பண்ணேன். அதே 2 வாய் சாப்பிட்டேன். கூச்சமே இல்லை. உங்களை நான் நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.